SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் குறித்து 2000 ஆண்டுக்கு முன் கிடைத்த முறைப்பாடுகளை விசாரணை செய்ய நடவடிக்கை. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரசியல்வாதிகளின் பெயர்களில் கேஎல் பத்ரவின் சொத்துக்கள் ஆரம்பமாகும் புலன் விசாரணை. வெளிநாட்டு பயணங்களால் சிக்கலில் உள்ள முன்னாள் அரசு நிறுவன தலைவர்கள். ரணிலை தொடர்ந்து மைத்திரி கோட்டபாய சிஐடியில் ஊழல் முறைப்பாடு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிடைக்கப்பெற்ற 10,531 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட உள்ளன. அவற்றுக்காக 375 பில்லியன் தேவைப்படுவதாக நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் மேற்கொண்ட முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று அலரி மாளிகை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இது அரசியல் வாக்குறுதியோ அல்லது நெஞ்சை நெகிழ வைக்கும் கண்காட்சியோ அல்ல. இவர்கள் தெற்கு வடக்கில் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஆவார். இலங்கை காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கு குறித்த விசாரணைகளை கொண்டு செல்வது மிக பாரிய நடவடிக்கையாகும். அதற்காக நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரித்துள்ளோம். இவற்றுக்கான நிதியாக 375 மில்லியனை கோரியுள்ளோம். ஏனென்றால் ஒரு முறைப்பாட்டை விசாரணை செய்வதற்கு 25 குழுக்கள் நியமிக்க வேண்டும். ஒரு முறைப்பாட்டுக்காக 45 நிமிடங்கள் தொடக்கம் 1 மணித்தியாலங்கள் வரை தேவைப்படுகிறது. இறுதி யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் தமிழ் உறவுகள் இன்று அவர்களின் அன்புக்குரியவர்களை தேடுகின்றார்கள். அதேபோல் தென்பகுதியிலும் கிளர்ச்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் சிங்கள குடும்பத்தின் வலியும் அவர்களின் உள்ளங்களில் இன்றும் குடிகொண்டுள்ளது. உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு அனைத்து குடும்பத்தினருக்கும் உரிமை உண்டு. இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் பரிசு அல்ல. மேலும் நான் நினைவு கூறல்களை செய்வதற்கான உரிமைகளை நிலைநாட்டியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மின்சார திருத்தச் சட்டம் தெளிவுபடுத்தப்பட்ட முறையில் திருத்தப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்தக்காரர்களை எளிதாக்குவதாகவும் திருத்தப்பட்டுள்ளதாகவும் மின்சார பயண சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ் தம்பிக்க தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், இப்போது மின்சார வாரியம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 நிறுவனங்களில் சேர விரும்பாத ஊழியர்கள் வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு வகுக்கப்பட்டுள்ளது. இது முடிந்ததும் வெளியேறும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் மின்சார சபை 5 மில்லியன் ரூபாய் வரை ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கும். சுமார் 5000 ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் 5 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது 2500 மில்லியன் ரூபாயாகும். இந்த அளவு தொகையை ஈடு செய்வதற்கு எதிர்காலத்தில் நுகர்வோரிடமிருந்து மின்கட்டணங்கள் மூலம் இதனை அறுவடை திட்டங்கள் இருக்கலாம். எனவே பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஈடு செய்ய மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தையும் அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகின்றோம். இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கேஎல் பத்மே மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக புறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்கள் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட கேஎல் பத்மே, கமாண்டோ சலிந்தோ உட்பட பல திட்டமிடப்பட்ட குற்றவாளிகள் சர்வதேச போலீஸ் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய், இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பாரிய அளவில் போதைப்பொருள் கடத்தல், கொலை மற்றும் பிற திட்டமிடப்பட்ட குற்றங்களை செய்து வரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளார் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களின் ஆடம்பர வீடுகள், மதிப்புமிக்க நிலங்கள், ஹோட்டல்கள், சொகுசு கார்கள், தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என்று கூறப்படுகிறது. சில திட்டமிடப்பட்ட குற்றவாளிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் பெயரில் சொத்தை வாங்கியிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகார் அளித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தொடர்பாக தடை உத்தரவை பெறுவோம் என்று சட்டவிரோத சொத்து புலனாய்வு பிரிவின் மூத்த விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு சென்று
சென்று கோடிக்கணக்கான பணத்தை வீண்விரயம் செய்ததாக கூறப்படும் 10 முன்னாள் அரசு நிறுவன தலைவர்கள் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழுவில் நாடாளுமன்றத்தில் முன்னாள் பிரதானி ஒருவரும் 4 முன்னாள் நிறுவன தலைவர்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னாள் நாடாளுமன்றத்தின் முன்னாள் பிரதானி கடந்த காலங்களில் 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை பங்கேற்றுள்ளார். இதற்காக நாடாளுமன்றத்தில் வெளியுறவு மற்றும் நெறிமுறை அலுவலகத்திலிருந்து வரம்பில்லாமல் நிறையை பயன்படுத்தியுள்ளார் எனவும் விசாரணைகளில் வெளிப்படுத்தியுள்ளன. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரக்காவின் அறிவிப்பை தொடர்ந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதானி சர்வதேச அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட பயணிகளுக்கான அழைப்பாணைகளை பெறுவதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் விரும்பியபடி வெளிநாட்டு பயணங்களிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த பிரதானி நாடாளுமன்ற வாகனங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்ற முறைப்பாட்டையும் புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த முறைப்பாடுகளானது பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி பல சம்பவங்கள் தொடர்பாக ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போரிடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் இந்த அமைப்புகள் சமீபத்தில் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பிலான விசாரணைகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் எனவும் சில அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் குறித்து 2000 ஆண்டுக்கு முன் கிடைத்த முறைப்பாடுகளை விசாரணை செய்ய நடவடிக்கை. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரசியல்வாதிகளின் பெயர்களில் கேஎல் பத்ரவின் சொத்துக்கள் ஆரம்பமாகும் புலன் விசாரணை. வெளிநாட்டு பயணங்களால் சிக்கலில் உள்ள முன்னாள் அரசு நிறுவன தலைவர்கள். ரணிலை தொடர்ந்து மைத்திரி கோட்டபாய சிஐடியில் ஊழல் முறைப்பாடு.